ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். இயக்குனர் இமயமாக இருக்கக்கூடிய பாரதி ராஜா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்று காலமாயிட்டார். அவருடைய இந்த ஒரு காலமானது தமிழ் திரையுலகில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாரதி ராஜா இப்படி தமிழ் திரையுலகை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கதறி அழுது அவங்களுடைய இரங்கலை தெரிவித்து வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பாரதி ராஜா உடலுக்கு முதல்வர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தியதாக தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிருக்கு. நீலங்கரை இல்லத்தில் திரண்ட திரையுலகினால் இப்போ பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த நியூஸை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க, சிஎம் விஜய் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவை அடுத்து அவரது நீலாங்கரை இல்லத்திற்கு சென்ற தமிழக முதல்வர் விஜய் உடலுக்கு மலர் தூவி நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். பின்னர் குடும்பத்தினருடைய கைகளை பிடித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் சினிமாவிற்கு பேரிழப்பு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். பேரிழப்பு மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்ததாகவும் தன்னுடைய இரங்கலை தெரிவிப்பதாக தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் குறிப்பிட்டது வெளியாகி இருக்கு. ஸோ அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரான பாரதி ராஜா மறைவுக்கு இன்னும் அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வராங்க. உடல்நலவு குறைவு காரணமாக காலமான பாரதி ராஜாவின் உடலுக்கு சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த நிலையில தான் தமிழக முதல்வர் விஜய் நேரிலே சென்று பாரதி ராஜாவின் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். பின்னர் அவருடைய குடும்பத்தினருக்கு கட்டி அணைத்து ஆறுதல் கூறி தனது இரங்கலையும் தெரிவித்து வந்திருக்கிறார். பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று அவர் குறிப்பிட்டதாக தாள்கள் வெளியாயிருக்கு. முன்னதாக நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான திரைப்பிரபலங்கள் பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வராங்க. கிராமத்து வாழ்க்கையை இயல்பாக திரையில் பதிவு செய்து தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றிய பாரதி ராஜாவின் மறைவு ரசிகர்கள் மற்றும் திரையுலகினரை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அவரது இறுதி அஞ்சலியில் திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் பெருமளவில் பங்கேற்று வருகின்றனர் என்பது இப்போ குறிப்பிடப்படுகிறது. இவர் தமிழ் திரையுலகில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இப்போ போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கதறி அழுதுவதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அதோடு நடிகர் சிஎம் விஜய் அவர்களுடைய கண்கள்லேயும் கதறி அழுத மாதிரி ஒரு இது வந்ததாக தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ பாரதி ராஜா யார், இவர் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இவரை பற்றிய சில முக்கியமான சுவாரஸ்யமான தாள்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸ்டூடியோக்களை முடங்கிய திரையுலக கிராமத்து மண் வாசனைக்கு கூட்டி சென்ற கலை வித்தகன் இவர்தான் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அந்த அளவுக்கு இவர் மிகப்பெரிய கலை வித்வான் என்று சொல்லலாம். தமிழ் திரையுலகில் இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய பாரதி ராஜாவின் திரைப்பயணமும் வாழ்வும் தமிழ் சினிமாவின் அழகியையும் அடையாளத்தையும் தலைகீழாக மாற்றி போட்ட ஒரு வரலாற்று புரட்சி என்று கூட இவரை குறிப்பிடலாம். எளிய மனிதர்களுடைய வாழ்வியலையும் மண்ணின் ஆன்மாவையும் திரைக்கு கடத்திய அந்த பெருங்கலைஞன் சாதனைகளும் பெருமைகளும் தமிழ் நெஞ்சங்களில் என்றோ அழியாத வடுகளாய் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. யார் இந்த பாரதி ராஜா அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தேனி மாவட்டம் அள்ளிநகரம் என்ற எளிய ஊராட்சியில் பெரிய மத்ததேவர் மற்றும் மீனாட்சியம்மாள் என்கின்ற கருத்தம்மாள் தம்பதியருக்கு 1941 ஜூலை மாதம் 17 பிறந்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. பெற்றோர் இவருக்கு இட்ட இயற்பெயர் சின்னசாமி. சினிமா மீது கொண்ட தீரா காதலால் சென்னைக்கு வந்த இவர் பல முன்னணி இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்து சினிமாவின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார்.
அந்த ஆடம்ப கால போராட்டங்களும் வறுமையும் அனுபவங்களுமே பிற்காலத்தில் தமிழ் சினிமாவை உலுக்கியெடுத்த ஆக சிறந்த படைப்புகளை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இவருக்கு அமைந்தது. 1977 ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாரதி ராஜா அதுவரை செட்டிங்குளத்துக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை திறந்த வெளிக்கு, குறிப்பாக கிராமத்து மண் வாசனைக்கு கூட்டி சென்றார் என்ற பெருமையை இவருக்கு மட்டுமே சேரும். தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்த பெருமை இவருக்கு உண்டு. அதனைத் தொடர்ந்து இவர் இயக்கிய கிழக்கு போகக்கூடிய ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், புதிய வார்ப்புகள், கருத்தம்மா, கல்லுக்குள் ஹீரோ, மண் வாசனை, டிக் டிக் டிக், காதல் ஓவியோ, வேதம் புதிது போன்ற திரைப்படங்கள் வெறும் வணிக படங்கள் கிடையாது. அவை தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் வாழ்வின் ஆழத்தையும் சமூக ஆவணங்களையும் பேசிய மிக முக்கியமான காவியங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. தன் தாயின் நினைவாக அவர் எடுத்த கருத்தம்மா திரைப்படம் பெண் சிசு கொலைக்கு எதிரான மிக சிறந்த சமுதாய பதிவாக மாறியது. அவரது பெருமைகளில் அது மிகப்பெரிய ஒன்று என்று சொல்லலாம். பாரதி ராஜாவின் அகசிறந்த சாதனைகளில் ஒன்று தமிழ் சினிமாவிற்கு அவர் தாராளமாக வாரி வழங்கிய மனித வளம்தான். ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா போன்ற முன்னணி கதாநாயகிகளையும் கார்த்திக், நெப்போலியன் போன்ற உன்னதமான கதாநாயகர்களையும் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தி அவர்களை பட்டத்தீட்டிய வைரங்களாக மாற்றிய பெருமை இவரையே வந்து சாரும். இயக்குனராக புகழின் உச்சியை அடைந்தவர் பிற்காலத்தில் ஒரு முதிர்ச்சியான நடிகராகவும் தன் முத்திரையை பதித்தார். சமீபத்தில் வெளியான திருச்சிற்றம்பலம், மகாராஜா போன்ற திரைப்படங்களில் இவரது யதார்த்தமான உணவுபூர்வமான நடிப்பு ஒட்டுமொத்த ரசிகர்கள் இதயங்களையும் உருக செய்தது. இந்திய திரையுலகிற்கு அவர் ஆற்றிய இந்த ஈடு இணையற்ற பங்களிப்பை பாராட்டி கடந்த 2004 ஆண்டு இந்திய அரசு இவருக்கு உயரிய பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. இதன புகழும் பெருமைகளும் கொண்ட இந்த மாபெரும் கலைஞன் சொந்த வாழ்க்கை ஒரு தத்துவர்த்தமான சோகத்தை உள்ளடக்கியது. இவருக்கு மனோஜ், ஜனனி என்ற 2 பிள்ளைகள் பிறந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் 25 இவரது மகன் உடல்நலக்குறைவால் காலமானார். தன்னுடைய முதுமை காலத்தில் மகனை பறிகொடுத்த அந்த பாசமுள்ள தந்தையின் சோகோ உலகிற்கு பல உணர்ச்சிகரமான காவியங்களை தந்த ஒரு படைப்பாளியின் வாழ்வில் நேர்ந்த ஆகப்பெரிய துயரமாக பார்க்கப்பட்டது. கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய இதயங்களை வசியப்படுத்திய அந்த இயக்குனர் இமயம் தன் வாழ்வின் இழப்புகளையும் தாண்டி தமிழ் சினிமாவின் வரலாற்றில் என்றும் அழியாத பெருமைக்குரிய ஒரு சகாப்தமாக வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதனால தான் இவருடைய இழப்புக்கு இப்போ நிறைய பிரபலங்கள், இயக்குனர்கள், ரசிகர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வராங்க. அதோடு சிஎம் விஜய் அவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கக்கூடிய தாள்களும் வெளியாகிருக்கு. ஸோ இவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த முக்கியமான தாள்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ் இனி நிறைய வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு நியூஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.